இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்றுகிறார் முதல்வர் விஜய். விழா நடைபெறும் அரங்கிற்கு முதல்வர் விஜய் சென்றிருக்கிறார். உற்சாகமாக தொண்டர்கள் கையசைத்து முதல்வர் விஜயை வரவேற்கும் காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் விஜய் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜோசப் கல்லூரி திடலில் முதல்வர் விஜய் வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் விஜய் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி கூட்டத்தில் கரை புரண்டோடுகிறது உற்சாகம். பிரச்சாரத்திற்காக வந்த விஜய் முதல்வராக திரும்பி இருக்கிறார். திருச்சி ஜோசப் கல்லூரி திடலில் முதல்வர் விஜய் சற்று நேரத்தில் உரையாற்றுகிறார். முதல்வர் விஜய் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்திற்கு இடையே இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் விஜய் உரையாற்ற இருக்கிறார். திருச்சி கூட்டத்தில் கரை புரண்டோடுகிறது உற்சாகம். பிரச்சாரத்திற்காக தவேக தலைவராக வந்த விஜய் தற்போது முதல்வராக திருச்சிக்கு திரும்பி இருக்கிறார். என்ன பேச போகிறார் முதல்வர் விஜய் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்கான விழா இன்று நடைபெறுகிறது. விழா மேடைக்கு வருவதற்கு முன்னதாக 10 கிலோமீட்டர் தூரம் சாலை வலம் மேற்கொண்டார் முதல்வர் விஜய். வழிநெடுக தொண்டர்கள் திரண்டிருந்து உற்சாகமாக முதல்வர் விஜயை வரவேற்றார்கள். திருச்சி ஜோசப் கல்லூரி திடலை வந்தடைந்திருக்கிறார் விஜய். இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் விஜய் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சியில் விழா நடைபெறும் அரங்கிற்கு வந்திருக்கிறார் முதல்வர் விஜய். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். திருச்சி கூட்டத்தில் முதல்வர் விஜய் வருகை தந்ததை அடுத்து அங்கு கூடியிருப்போர் உற்சாகமாக கையசைத்து அவரை வரவேற்கின்றனர். திருச்சி கூட்டத்தில் உற்சாகம் கரை புரண்டோடுகிறது. அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். ஒருபுறம் விழா நடக்கும் அரங்கிற்கு முதல்வர் விஜய் வருகை தந்து கொண்டிருக்கிறார். மறுபுறம் அவரின் வருகையை உற்சாகம் பொங்க அங்கு கூடியிருப்பவர்கள் வரவேற்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடையில் முதல்வர் விஜய் உரையாற்ற இருக்கிறார். திருச்சி ஜோசப் கல்லூரி திடலில் முதல்வர் விஜய் வருகை தந்திருக்கிறார். திருச்சியில் பொதுக்கூட்டம் நடைபெறும் ஜோசப் கல்லூரி மைதான திடலுக்கு முதல்வர் விஜய் வருகை தந்திருக்கிறார். திருச்சி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று திருச்சி சென்றிருக்கிறார் முதல்வர் விஜய். திருச்சியில் விழா நடைபெறும் அரங்கிற்கு அவர் வருகை தரும் காட்சிகளை பார்க்கிறோம். முதல்வரின் வருகையை தொடர்ந்து அங்கு கூடியிருப்பவர்கள் முதல்வர்களுக்கு ஆரவாரம் அளித்து கை காட்டி உற்சாகம் பொங்க தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். திருச்சியில் இருந்து தனது முதல் பிரச்சாரத்தை விஜய் தொடங்கியிருந்த நிலையில் தற்போது முதல்வராக திருச்சிக்கு திரும்பி சென்று அந்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க
அங்கு நடைபெறும் விழா மேடைக்கு, விழா அரங்கிற்கு முதல்வர் விஜய் வருகை தந்திருக்கிறார். தனது பிரச்சாரத்தையும் திருச்சியிலிருந்தே முதல்வர் விஜய் தொடங்கிய நிலையில் தற்போது முதல்வரான பிறகு முதன்முறையாக திருச்சிக்கு சென்று அந்த பகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக அங்கு விழா நடக்கும் அரங்கிற்கு முதல்வர் வருகை தந்திருக்கிறார். முதல்வரின் வருகையொட்டி முன்னதாக பல்வேறு கட்ட ஏற்பாடுகள் அங்கு பரவலாக செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த திடலுக்கு முதல்வர் விஜய் வருகை தந்திருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அங்கு பொதுக்கூட்டம் நடக்க இருக்கும் நிலையில் அந்த விழாவுக்கு முதல்வர் விஜய் வருகை தந்திருக்கிறார். திருச்சியில் பொதுக்கூட்டம் நடைபெறும் ஜோசப் கல்லூரி வளாகத்திற்கு முதல்வர் விஜய் வருகை தந்திருக்கிறார். திருச்சியிலிருந்தே பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவராக விஜய் தனது பிரச்சாரத்தை திருச்சியிலிருந்து தொடங்கியிருந்த நிலையில் தற்போது முதல்வராகவும் தனது பயணத்தை திருச்சியிலிருந்தே தொடங்குகிறார். முதல்வரான பிறகு முதன்முறையாக திருச்சி சென்று அங்கு நடக்கும் பொதுக்கூட்டத்தின் வாயிலாக மக்களுக்கு நன்றி தெரிவிக்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடையில் முதல்வர் விஜய் உரையாற்ற இருக்கிறார். மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இடம்பெறப்போகும் அவரின் உரையில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் இருக்கப் போகின்றன என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்திற்கு முதல்வர் விஜய் வருகை தந்திருக்கிறார். விழா நடக்கும் அரங்கிற்கு முதல்வர் வருகை தந்திருக்கும் நிலையில் அவரை வரவேற்கும் விதமாக அங்கு கூடியிருக்கும் மக்கள் தாவேக துண்டை சுழற்றியவாறு உற்சாகமாக அவருக்கு வரவேற்பு அளித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தனது முதல் பிரச்சாரத்தை திருச்சியிலிருந்தே தொடங்கியிருந்தார் முதல்வர் விஜய். தற்போது முதல்வராக திருச்சியிலிருந்து தனது பயணத்தை தொடங்குகிறார். திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்றைய பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது. பொதுக்கூட்டத்தின் வாயிலாக மக்களுக்கு நன்றி தெரிவிக்க இருக்கிறார். திருச்சி ஜோசப் கல்லூரி திடலில் முதல்வர் விஜய் வருகை தந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முதல்வரின் வருகையை தொடர்ந்து அங்கு உற்சாகம் கரைபுரண்டோடும் காட்சிகளையும் பார்க்கிறோம். முதல்வரை கை காட்டியும் தாவேக துண்டை சுழற்றியபடியும் அங்கு கூடியிருக்கும் மக்களும் தொண்டர்களும் அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். முதல்வரான பிறகு முதன்முறையாக முதல்வர் விஜய் திருச்சிக்கு சென்றிருக்கும் நிலையில் முதல்வரின் வருகையை முன்னிட்டு பல்வேறு கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. போக்குவரத்து மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. பாதுகாப்பிற்காக பல்வேறு காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது விழா நடக்கும் அரங்கிற்கு முதல்வர் விஜய் வருகை தந்திருக்கிறார். முதல்வரை வரவேற்கும் விதமாக தங்களது ஆரவாரத்தை அங்கு கூடியிருக்கும் மக்களும் தொண்டர்களும் வெளிப்படுத்தி வருகின்றனர். அதனை பார்க்கிறோம். திருச்சி ஜோசப் கல்லூரி திடலில்
முதல்வர் விஜய் வருகை தந்து கொண்டிருக்கிறார். திருச்சி பொதுக்கூட்டத்தில் முதல்வரின் வருகையை தொடர்ந்து அங்கு உற்சாகம் கரைபுரண்டோடுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடையில் முதல்வர் விஜய் பேச இருக்கிறார். முதல்வர் விஜயின் உரையில் என்ன விஷயங்கள் இடம்பெறப் போகின்றன என்ற எதிர்பார்ப்பும் கூடவே எழுந்திருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்திற்கு முதல்வர் விஜய் வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு சென்று அவர் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக உரையாற்றுகிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்றுகிறார் முதல்வர் விஜய்.